தெல்லிப்பள ஜூனியர் கல்லூரி இல்லமியல் விளையாட்டு போட்டியில் வந்து இந்த முறை அந்த இல்லங்கள் வந்து மாணவர்களை கொண்டு கட்டுப்படையில் என்னென்னு சொன்னால் அது போன வருஷம் அந்த இல்லம் கட்டுற பிரச்சனை வந்து தமிழில் தேசிய மலரை வந்து இல்லத்தில் கட்டினபடியாக அந்த காவல்துறை பிரச்சனைக்கால இந்த முறை இல்லம் கட்ட விடையிலேன்னு நாங்கள் கேள்விப்பட்டாங்க. அதே மாதிரி நேற்று மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த பிரச்சனை போய்கொண்டிருந்தது. எந்த விதப்பட்டும் இல்லத்தை கட்டக்கூடாதுன்ற ஒரு தடை உத்தரவு இருக்குது. அதால் தான் இந்த முறை இல்லங்கள் கட்டாமல் பந்தல் போட்டுருக்கணும். அப்போ அதுக்குள்ளே என்னென்ன சூட்சமம் இருக்குன்ற மாணவர்களும் ஆசிரியர்களும் சொல்கிறது கொஞ்சம் தயக்கம் காட்டுக்கணும். அது என்னன்றதை நீங்கள் செய்தியாளர்கள் அலசி ஆராய்ந்து வெளிக்கொண்டு வாங்க. இது வந்து தடை விதிச்சது தடை விதித்தது வந்து ஏற்கனவே காவல்துறையில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது தொடர்பான மேலதிக தகவல் பெரிய அளவில் இன்னும் வெளிவரையில் யார் தடை விதிச்சாண்டு இப்போதைக்கு ஆசிரியர் அதிபர் இப்போதைக்கு மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு மேலிடத்தில் இருக்கலாம். அது இன்னும் தெளிவாக எங்களுக்கு தெரியலை. இப்போ தானே ஸ்கூலில் விளையாட்டு போட்டி நடந்தது. இனி முடிச்சுட்டு மற்ற வேணைய மாணவர்களை நாங்கள் சந்திச்சுட்டு உங்களுக்கு மேலே தகவலை தாரோம். இப்போதைக்கு எங்களுக்கு அரசியல் புரசலான தகவலாம் இவ்வளவில் இருக்குது. அதை மாணவர்களும் ஆசிரியரும் வெளியே சொல்கிறது கொஞ்சம் தயக்கம் காட்டினோம். சாதாரணமான ஒரு அலங்கரிப்பு செய்கிறதுக்கு மாற்றம் சொன்னதா நான் இல்லம் கட்டுறதுக்கே இந்த முறை அவர்கள் அனுமதி கொடுக்கல. எல்லா இல்லமும் வந்து பந்தெல்லாம் போட்டுருக்கு. இந்த விடயத்தால் வந்து மாணவர்களோட மனநிலை எப்படி இருந்தது? மாணவர்களோட மனநிலை என்னன்னு சொல்ற அந்த ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு மனநிலையில நான் இறக்கி நம்ம இந்த வருஷம் பரீட்சையில தோன்றி விட்டு இனிமேல் பாடசாலைக்கு வராத அந்த மாணவர்கள் வந்து அவருடைய மனநிலை கொஞ்சம் தாக்கத்துலாம் இருக்கு. நேற்று மாலை மாணவர்கள் தங்களுடைய ஆர்வத்தின் மிகுதியால் அந்த இல்லத்தை கட்டுறதுக்கு சகல பொருட்களையும் வாகனத்தில் எடுத்துக்கொண்டு வந்த பொழுது ஒரு ஆசிரியர் அந்த மாணவனை தாக்கியதாகவும் அந்த மாணவனுக்கு நெற்றியில் ஒரு காயம்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இனி அந்த மாணவனை நாங்கள் நேரில் சந்திச்சா தான் அது இந்த உண்மைத்தன்மை தெரியும். அங்கே படிப்பில் ஒரு ஆசிரியராக தாக்கியதாக ஏனைய மாணவர்கள் கூறினார்கள். தாக்குதல் வந்து பாடசாலைக்கு உள்ளே நடந்ததா இல்லை வெளியே? பாடசாலைக்கு உள்ளே தான் நடந்தது. அது ஒரு தர்க்கமாக நீண்ட தர்க்கமாக நடந்திருக்கு. அப்புறம் காவல்துறை வந்தான் கலைக்கப்பட்டன்னு கேள்விப்பட்டேன். காவல்துறைக்கு அறிவித்தது வந்து அது தெரியல. ஆசிரியரோ அதிபரோ யாரோன்னு தெரியல. ஆனால் காவல்துறையால் அந்த மாணவர்கள் கலைக்கப்பட்டன்னு சொல்லி நான் அறிஞர். காவல்துறை நிலையத்தில் வந்து மாணவர்கள் அது பற்றி மேலதிக தகவல் எனக்கு இன்னும் சரியாக தெரியலை. நான் இந்த முறை பரீட்சை எழுத இருக்கிற மாணவர்களும் அந்த இல்லத்தை அலங்கரிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவர்கள். அப்போ அவர்களுடைய எண்ணம் நிறைவு வரையில் அவர்களை சந்தித்து நான் சரியான முறைப்பாடு எடுத்து உங்களுக்கு தான்.